ஆன்லைனில் எடுக்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து சாரீ கட்டிகிட்டே எங்களால் யோகா செய்ய முடியுமா, எக்ஸசைஸ் செய்ய முடியுமா, அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கு போல் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். சாரீ கட்டிகிட்டே நம்ம வந்து செய்யக்கூடிய நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய, அதுவும் தலையிலேருந்து கால் முடிக்கும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆசனமாக நீங்கள் இப்போ செஞ்சு காமிச்சிருங்க மேம். அதை மேம் வந்து செஞ்சு காமிப்பாங்க. அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். ஓகே. இப்போ வந்து ஜோதி மேம் வந்து ப்ரீத் வாட்ச் பண்ண போகிறாங்க. அவங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஏன்னா ஜோதி மேம் கேட்ட கொஸ்டின் வந்து இப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சாரீ கட்டிட்டு வீட்டில் இருந்தே நம்ம சிம்பிளாக யோகா எக்ஸசைஸ்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸ்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ ப்ரீத் வாட்ச் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, கைகளுக்கு உண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறாங்க. 1 2 3 4 5 6. ஓகே மேம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ். 1 2 3 4 5 6. இப்போ ரெண்டு கையும் சேர்த்துக்கிறீங்களா மேம்? கால் மாற்றி வச்சு செய்கிறீங்களா? ஓகே, எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே. 1 2 3 4 5 6. ஓகே. இப்போ அடுத்தது 1 2 3 4 5 6. ஓகே மேம், போதும். இப்போ வந்து அடுத்த எக்ஸசைஸ் செஞ்சிடலாம் கால்களுக்கு. 1 2 3 4 5 6. ஓகே மேம். இப்போ இதை வந்து 10 கவுண்ட் 20 கவுண்ட் செய்யணும். நம்ம இப்போ கொடுத்துருக்க எக்ஸசைஸ் எல்லாமே 10 20 கவுண்ட் செய்யணும். இப்போ ஆசனம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய ஆசனம் தடாசனம். உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும். நேராக நிமிர்ந்து நின்றுக்கிறீங்க நார்மல் ப்ரீத்திங்கில். ரெண்டு கால்களுக்கும் சமமான அளவு வெயிட் கொடுத்துக்கிறீங்க. பொசிஷன் 1 கொடுத்துருங்க. கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கிறீங்க. உள்ளங்கை கீழே இருக்கணும். ஓகே. 2 கைகளை திருப்பிக்கங்க. இப்போ அப்படி 3 கைகளை மேலே உயர்த்தி காது கிட்டக்க கொண்டு போய் வச்சுருக்காங்க. காதில் டச் பண்ணணும். கைகளை சேர்க்கலை பார்த்துக்கங்க. ப்ரொசீஜர் பார்த்துக்கங்க. இது வந்து இதில் ஒரு 6 கவுண்ட். 1 2 3 4 5 6. இப்போ கைகளை ப்ரேயர் பொசிஷனில் வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியும். கால்கள் நல்ல தரையில், ரெண்டு காலுக்கும் சம அளவு பேலன்ஸ் கொடுத்து கால்களை பூமியில் ஊனி நிற்கிறாங்க. இப்போ வந்து தடாசனம் செஞ்சிட்ருக்காங்க. கைகள் வந்து ப்ரேயர் பொசிஷன். இதில் ஒரு 6 கவுண்ட். 1 2 3 4 5 6. ஓகே மேம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த யோகா பார்த்துடலாம். இப்போ ஜோதி மேம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆசனம் செய்ய போகிறாங்க. இப்போ வந்து முதல்ல செஞ்ச அந்த தடாசனம் அது வந்து பார்த்திங்கன்னா காதை ஒட்டி கை இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து கைகள் ரெண்டையும் ப்ரேயர் பொசிஷனில் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். அஞ்சலி முதிரையில் வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசனத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்டக்க கண்டிப்பாக நிற்கிறப்ப நம்ம உடல் முழுவதும் தலையிலேருந்து கால் முடிக்கும் ரத்த ஓட்டம் உடல் நலம் சிறப்பாக இயங்குறதுக்கு ஓடுறதுக்கு ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த ப்ராப்ளமும் உடலில் எந்த வகையான ஹெல்த் இஷ்யூவும் வராது. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ஆசனம் தடாசனம். இப்போ செகண்ட் வந்து மேம் அடுத்த ஆசனம் செய்ய போகிறாங்க. ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேம் வந்து வஜ்ராசனம் அப்படின்ற ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ சாரீ கட்டிட்டு யோகா செய்ய முடியாது, எங்களுக்கு வந்து சுடிதார் இதெல்லாம் போட்டு பழக்கத்துக்கு இல்லைன்னு அது ஒரு ரீசனை நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் லேடிஸ்க்கு இருக்குது போல் அப்படின்றது. அது வந்து அவங்கவுங்களோட ட்ரெஸ் கோடு வந்து அந்த மாதிரி அவங்க யூஸ்வலாக அந்த மாதிரி வேர் பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு சுடிதார் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் போடுறாங்க. நீங்கள் உடனே அடுத்து வந்து கமெண்டில் யாரும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. இன்னும் நிறைய பேர் சுடிதார்லாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்காண்டி உள்ள வீடியோ தான் இது அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேயா? இப்போ வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்தோட ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே நம்ம இந்த ஆசனம் செஞ்சுக்கலாம். எல்லா ஆசனமுமே வந்து சாப்பிட்டுருந்தால் கொஞ்சம் நேரம் கேப் கொடுக்குறோம். ஆனால் இந்த வஜ்ராசனம் எவ்வளோ ஒரு வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். ஈஸி டு டைஜஸ்ட்டுக்கு இந்த ஆசனம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம எந்த வகையான உணவு சாப்பிட்ருந்தாலும் அதை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். நார்மல் பிரீத் இன் பிரீத் வாட்சில் இருக்காங்க. இந்த ஆசனத்துலேயும் ஒரு 5 மினிட்ஸ் முடிக்க இருந்துக்கலாம். இருக்க முடிஞ்சவங்க பிகினர்ஸ் வந்து ஒரு 50 to 60 கவுண்ட் இருந்துக்கலாம். மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து மேம் வந்து
வஜ்ராசனம், தடாசனம் 2 ஆசனம் இப்போ செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆசனங்கள் நம்ம வீட்டில் இருந்து saree கட்டிகிட்டே நம்ம வந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனத்தோட யூசஸ் வந்து அதிகம். நம்ம அந்த ட்ரெஸ் கோடு பழக்கம் இல்லைன்றதுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆசனங்களை மிஸ் பண்ண வேணான்னு சொல்கிற எங்களோட சகோதரிகளுக்காண்டி இந்த வீடியோ வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். அப்படி தானே மேம்? கரெக்ட் தானே? உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஓகே மேம், இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.